ஸோ நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் அல்ஜீப்ரேக்காக அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் ஹையர் கிளாஸஸ் வரும்போது there is a geometric solution to this which is a lot more elegant அப்படின்னு கணக்கு வாத்தியார் சொல்லி தருவார். மல்டிபிள் pathways leading to the same answer. ஏன் ரிலிஜனில் இல்லையா? அது ஒரே கடவுள்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், ஒரே ஒரு மதம் அப்படின்னு நம்ம மதம் பிடிச்சு அலைஞ்சின்ட்ருக்கோம். But when we encounter other religions and the beauties that exist in them, that is where we realize the house can be many. வணக்கம். எலிகன்ட்லி சிம்பிள். அழகாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், ஒரு நேர்த்தியுடன் அதெல்லாம் இருக்கணும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது நேச்சரில், மேன்கைண்டு பண்ணதில் புத்திசாலித்தனமாக சில அழகான விஷயங்கள் நடந்திருக்கு. அதிலிருந்து 1-2 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பைத்தாகரஸ் தியரம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 2 சைடு, அது என்னவா வேணால் இருக்கலாம். a² + b² c² பா அப்படின்னு சொல்லிட்டு 2500 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார் அவர். இன்னைக்கு வரைக்கும் 350 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரூஃப்ஸ் இருக்கான். பைத்தாகரஸ் தியரமுக்கு ப்ரூஃப் 350 டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ். அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எலிகண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பைத்தாகரஸே கொடுத்தது தான் அது. எவ்வளவு சிம்பிளாக ஒரு 4 படங்களை வச்சு உங்களுக்கு காட்ட முடியுது பாருங்கள். ஸோ a² + b² c² எப்போவுமே வா அதான் பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. ஏதோ ஏ, ஏதோ பி, ஏதோ சி. ஏதோ சி இல்லை, ஒரு பர்டிகுலர் சி. அது மாதிரி 4 வரைஞ்சிக்குங்க. அந்த 4ஐயும் rearrange them to form a square like that. நிச்சயம் ஃபார்ம் ஆகும். ஒரு ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகிருக்கு. வெளி ஸ்கொயர், உள் ஸ்கொயர். உள் ஸ்கொயரோட சைடு சி, அதனால் அதோட ஏரியா c². இது வரைக்கும் எல்லாம் கிளியர். இப்போது அந்த கலரை நோட் பண்ணிக்கோங்க. க்ரீன், லைட் க்ரீன், க்ரே, ப்ரௌன். அதே 4 ட்ரையாங்கிள்ஸ் தான், இன்னும் சைஸ் மாறலை, இடங்களும் டைரக்ஷனும் தான் மாறி இருக்கு. அதே 4 ட்ரையாங்கிள்ஸை இந்த பக்கம் அங்கே ஒரு ரெக்டாங்கிளாகவும் இங்கே ஒரு ரெக்டாங்கிளாகவும் ரீபொசிஷன் பண்ணுறேன். ஐ நாட் சேஞ்சிங் எனிதிங் எல்ஸ். பார்த்தீங்கன்னா அங்கே ஏபி அப்படின்னு சைடு இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள் ஆகிடுது, இங்கே பிஏ அப்படின்னு சைடு இருக்கிற ஒரு ரெக்டாங்கிள் ஆகிடுது. ஓகே, நவ் கம்ஸ் த கிளின்ச்சா. பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிடம் இருக்கே அங்கே, அந்த வெற்றிடத்துக்கு ஏரியா c². அப்போவே பார்த்த மாதிரி அதே வெற்றிடங்கள் இடம் மாறி இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே b², இங்கே a². ஏன்னா ஏ பி பி. இதிலிருந்து எந்த ஏ எந்த பியில் நீங்கள் ஆரம்பித்தாலும் c² will always be equal to a² + b². proved. QED அப்படிம்பாங்க. எதை நீ பண்ணணும்னு ஆசைப்பட்டு கிளம்பினியோ அதை பண்ணிட்டேன்யா. பித்தாகரஸே சொல்லிட்டு போயிருக்கார். நேச்சர்லேயும் இந்த மாதிரி எலிகன்ஸ் நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 ஊர்கள் இருக்கிற மாதிரியும், அந்த ஊர்களுக்கு நடுவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரோடு போடணும் அப்படின்னு அந்த முனிசிபாலிட்டி முடிவு பண்ண மாதிரியும், எப்படி போடலாம் அப்படின்னு ஐடியா கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரையும் கேட்ட மாதிரியும் ஒரு கதை. ஒன் ஆஃப் தெம் கம்ஸ் அப் வித் திஸ். எவ்வளோ ரோடு போடுவேன், ஒரே இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எத்தனை டிஃப்ரெண்ட் ரோட்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், ரோடு செலவு கம்மி பண்ணுங்கள், ரோடு லென்த் மினிமைஸ் பண்ணுங்கள். ஒருத்தன் வந்தானோ,
கிராண்ட் சர்க்கிள் அழகாக இருக்குது. எங்கேருந்து எங்கே போனாலும் சர்க்குலராக அப்படியே அவுட்டர் ரிங் ரோட் அதில் போகலாம். இது கூட லென்த் ஜாஸ்திப்பா, இதை விட ஷார்டன் பண்ண முடியுமா? ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இன்னொருத்தன் யோசிச்சானோ இந்த 4வது லைன் தேவையா? ஆனால் ஏலேருந்து பி போகிறதுக்கு பாருங்களேன், ஏடி டிசி சிபி கொஞ்சம் தூரம். நேராக போகாமல் இஸ் தேர் எ பெட்டர் வே? இன்னொருத்தன் யோசிச்சானோ எக்ஸ் மாதிரி, இஸ் தேர் அ பெட்டர் வே? எஸ். இன்னொருத்தன் வந்தானோ, he said why not do it like this, ஐ மாதிரி. ஆனால் கூட distances were still large. சூப்பர் மினிமம் ஏதாவது இருக்கா அப்படின்னா எஸ், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட். அதை டீப்பாக அனலைஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியும். இதுதான் மினிமல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு, ரோட் லென்த் மினிமைஸ் பண்ணுறதுக்கு இதுதான் அப்படின்னு. எதிர்பார்க்க மாட்டீங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. ரொம்ப பார்த்தா சொல்லிட முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். திஸ் இஸ் த மினிமல் டிஸ்டன்ஸ். அந்த அங்கேருந்து ஒரு ஆங்கிளில் வந்து அப்படி வளையுதே, 120 டிகிரியில் வளையணுமா, அந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ் இருக்கணுமா. அந்த பாயிண்ட்ஸ்க்கு பேர் ஸ்டைனர் பாயிண்ட்ஸாம். இது எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறது? மேத்தமெட்டிஷியன் வேணும் ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கும். ப்ராபப்ளி அப்போ தான். அல்லது பாத்ரூமில் சோப்பு இருக்கா? பாருங்கள் இந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னு. இவர் ஒரு மேத்தமெட்டிஷியன். லுக் ஹவு ஹீ இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிங் தி ஆன்சர் for that roadways problem. I've had a prop made for me, and it's actually 2 layers of perspex with 4 pegs in it, and these 4 pegs are going to represent our 4 towns, and I'm going to dip this into this bowl of soapy water, and what it will do is it will create a film of soap, and this soap film will naturally try to minimize its free energy. So in other words, it's going to minimize its surface area like a bubble. So if I do this, this is going to give our minimum solution. Let's do it. If I dip this in and I'll lift it out, and if I hold this up to the camera, you can see that this is our minimum solution. And it might not be the solution you expect. This actually has length 1 plus root 3, and that's about 2.73. If I tell you that those roads intersect at an angle of 120 degrees, then some of you might like to try and confirm that answer. எப்படிங்க சோப்புக்கு எப்படி தெரிஞ்சுது? சோப்பு தண்ணியில் கரையிறதுக்கு முன்னாடி மேத்ஸ் பிஹெச்டி பண்ணிட்டு வந்ததா? How does nature know to minimize it when we need a math PhD to derive those? Interesting இல்லை? இதுவாவது சோப் லிக்விட் அப்படின்னு சொல்லலாம். இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் ஒன்று பாருங்கள். ஒரு நதி இருக்கான். அந்த நதிக்கு பக்கத்தில் 2 ஊர்கள். ஒரு ஊர் கொஞ்சம் நதியிலேருந்து தள்ளி இருக்குது, ஒரு ஊர் பக்கத்தில் இருக்குது. வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன் வைக்கணும் இந்த நதியில். இந்த 2 ஊருக்கும் பைப்லைன் அனுப்புகிற மாதிரி, நேர் பைப்லைன், அண்டர் கிரவுண்ட் நேராக ஒரு பைப்லைன் போடணும். அந்த பைப்லைன் லென்த்தை மினிமைஸ் பண்ணணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. அதை இப்படி போடுறதா இப்படி போடுறதா, எங்கே அந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன் எங்கே வைக்கிறது, அல்லது இப்படி போடுறதா? You know what the answer is? The elegant, simple answer is, ஊரை அந்த பக்கம் இருக்கிறதா நினச்சிக்கோ, ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறதா நினச்சிக்கோ, அங்கேருந்து நேராக ஒரு பைப்லைன் போடுறதா நினச்சிக்கோ. அந்த பைப்லைன் நதியில் எங்கே கிராஸ் ஆகுதோ
அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு பைப்பை போடு. ஹே, லைட், பீம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எப்படிங்க லைட்டுக்கு தெரியுது? ஹவு டஸ் லைட் நோ டு மினிமைஸ் பைப் லென்த்? விந்தையாக இருக்குல்ல. வேன் மூஃப் அப்படின்னு ஒரு டச் சைக்கிளிங் கம்பெனி, ஃபேன் மூஃப். இந்த ஃபேன் மூஃப் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட்லாம் பண்ணாங்களாம் அவங்க சைக்கிளை. தேர் சைக்கிள் பிகேம் ஸோ ஃபேமஸ், தே ஸ்டார்டட் எக்ஸ்போர்ட்டிங். பட் த ப்ராப்ளம் வாஸ் இட் ஸ்டார்டட் பீங் டெலிவர்ட் வித் பிரேக்கேஜஸ். இவங்க பெரிய டப்பா ட்ரை பண்ணாங்களாம், பேக்கிங் நல்லா அமுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்களாம். அப்புறம் வேறு டெலிவரி ஏஜென்சி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சாங்களாம். என்னெல்லாமோ ட்ரை பண்ணாங்களாம். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பேக்கேஜிங். நத்திங் சீம் டு ஒர்க். கிரேட் சைக்கிள், பட் வென் இட் வாஸ் டெலிவர்ட், அவங்க யூரோப்லேருந்து அமெரிக்காவுக்கு அதை அனுப்பும் போது இடிபாடுகளுடன் போய் the customers were unhappy and the company didn't know what to do. ரூம் போட்டு யோசித்த போது, இதுவே ஒரு டிவியாக இருந்திருந்தால் எவ்வளோ ஜாக்கிரதையாக டெலிவர் பண்ணுவாங்க, நம்ம ஊர்லேருந்து டிவிலாம் கூட அனுப்புகிறோம் தெரியும்ல அப்படின்னு ஒருத்தன் சொன்னானோ. that is what we are going to do அப்படின்னு சொல்லிட்டு the fan move cycle started being delivered in a box like this. It features a very large television inside which there is a cycle. So அந்த டெலிவரி ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஃப்ரஜைல், கேர்ஃபுல், டிவிடா ஜாக்கிரதடா, அப்புறம் நம்மளோட சம்பளத்தில் கை வச்சிருவாங்க அப்படின்னு பயந்து they started delivering the cycle with as much respect as they used to deliver a smart TV. ஸ்மார்ட்னு ஒரு வேர்டு வேறு அங்கே. Write the future, smart, electrified. How clever. Zero cost almost. ஏன்னா design, box, nothing changed. And finally, elegant, simple, out of the box அப்படின்னு பேசும்போது நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. This was the first iPod. பாக்கெட்டுக்குள்ளேயே நுழையாதுங்க, அவ்வளோ பெருசு, கனக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ்ட ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப்பை காட்டினாங்களாம். அவருக்கு கோவம் வந்துடுச்சான். நோ வே, மேக் இட் ஸ்மாலர் அப்படின்னார். இல்லை, வி கான்ட் கோ பேக் டு த ட்ராயிங் போர்ட் நவ், இட் இஸ் நியர்லி இம்பாசிபிள், எவ்ரி திங் ஹேஸ் டு பி ரீடிசைன்ட், ஐ டோன்ட் திங்க் இட் கேன் பி மேட் எனி ஸ்மாலர் அப்படின்னு அந்த ரிசர்ச் சயின்டிஸ்ட்லாம் சொன்னாங்களாம். அந்த என்ஜினியர்ஸ்லாம் அப்படி பேசிகிட்டு இருந்த போது ஸ்டீவ் ஜாப்ஸ் கையில் அந்த ஐபாடை வச்சுட்டு இருந்தாராம். ஹீ வாக்ட் இன் த காரிடார் அண்ட் டர்ன்ட் அரவுண்ட். ஆப்பிள் ஹெட் குவார்ட்டர்ஸில் தெர் வாஸ் அன் அக்வேரியம் இட் சீம்ஸ். அந்த அக்வேரியம்குள்ளே தண்ணிக்குள்ளே போட்டான். ஹி ட்ராப்ட் தி ப்ரோட்டோடைப். அது செட்டில்டு இன் தி வாட்டர் அண்ட் தென் ப்ளிப் ப்ளிப் அப்படின்னு 2 பபிள் வந்ததான். That's it. Steve said there is space there. If bubbles are coming, there is space there. Make it smaller. அப்படி அவர் கொடுத்ததுனால தான் அட்வைஸ், டென்ஷன், எமர்ஜென்சி, பேனிக், ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் a couple of months later Steve was able to do this. 10,000 songs in your pocket அப்படின்னு அதை லான்ச் பண்ணாரே, he was able to do that. As a closing thought, the elegant simplicity is the ultimate sophistication அப்படின்லாம் சொல்லும்போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதா எல்லாரும் பேசிக்கிற ஒரு கோட் ஞாபகம் வருது. It seems he said, when the solution is simple, கடவுளே பேசுகிறார்ப்பா, அங்கேருந்து வருது, நான் சொல்லலை, நீ சொல்லலை, மனுஷனால் இதை பண்ண முடியாது, தெய்வாதீனம், சம்திங் ஃபார் பியாண்ட் ஹியூமன் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னாராம்.
ஹியூமிலிட்டி இல்லையா? ஆல்ரைட், வில் மீட் நெக்ஸ்ட் வீக். தேங்க்யூ. If you liked this video, இதுவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Please go ahead, check these out.